எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லாரு, என் மகனே மகளே, உன் ஒளி உனக்குள்ளே வந்து விட்டது, நீ எழும்பி பிரகாசிக்கணும். இயேசுதான் வெளிச்சம். இயேசு இந்த உலகத்துல ஒளி செய்த போது, நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன்னு சொன்னார். ஜனங்கள் குறித்து அவர் ஊழி செய்த நாட்களிலே சொல்லப்படுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை இயேசுவிலே கண்டார்கள். அதனால சாத்தானாகிய இருளின் வல்லமையிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசாகிய இருள் பலவிதமான கிரியைகளை செய்கிறான். வீட்டுக்குள்ளே பிரச்சனை உண்டாக்குறான், வேலையில, ஊழி செய்கிற இடத்துல, பிசினஸ் செய்கிற இடத்துல. ஏனென்றால் அவன் இருளின் வல்லமை என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருளின் அந்தகாரம் என்றும் அவனை குறித்து கொலைசேர் 1 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இருள் என்றாலே இது பிசாசை தான் குறிக்கும். அவன் தான் இருளில் இருந்து கிரியை செய்து பல தீமைகளை செய்கிறவன். மந்திரவாதம் பில்லி சொன்ன எப்படி செய்வான்னு பார்த்திருக்கேன். நடுராத்திரில இருட்டில் உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இருளின் ஆதிக்கம் அப்பதான் கிரியை செய்யும். இப்போ இருளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வெளிச்சம். வெளிச்சம் வந்துட்டா இருள் தானாய் விலகித்தான் ஆக வேண்டும். இயேசுவாகிய வெளிச்சம் உடைய வாழ்க்கையில வந்த உடனே சாத்தானாகிய இருள் விலகி விடுகிறது. அது மாத்திரம் ஆண்டு சொல்றாரு, நீங்க எழும்பி பிரகாசிக்கணும். நான் வெளிச்சமாகி இயேசு உனக்குள்ள வந்துட்டேன், இனி நீ வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும், நீ இருக்கிற இடத்துல நீ பிரகாசிக்கணும்னு ஆண்டு சொல்லுகிறார். இப்போ ஒரு இருட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள இருளா இருக்குது, வெளியே போயிட்டு வர்றீங்க, அந்த இருட்டை விரட்ட என்ன பண்ணுவீங்க? சுவிட்சை போட்டு லைட் வந்த உடனே இருள் தன்னால விளைகிறோம். அப்படிதானே? வெளிச்சம் வந்துட்டா இருள் தானாய் விளைகிறோம். நீங்க இருக்கிற இடத்துல பிசாசாகிய இருள் பல கிரியைகளை செய்தாலும் நீங்க வெளிச்சமா பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டா சூழ்நிலையே மாறும், அது வெளிச்சமாக மாறும். அந்த இருளின் அந்தகார வல்லமை சாத்தானுடைய கிரியை முடக்கப்படும். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, என் மகனை என் மகளை நீ எழும்பி பிரகாசிக்கணும், நீ எப்பொழுதும் வெளிச்சமா இருக்கணும். சில சமயத்துல சாத்தான் என்ன விழத்தட்டிறான், கோபம் வந்துருது, எரிச்சல் வந்துருது, சில பாவத்துல விழுந்துறேன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதங்க. மீகா 7 அதிகாரம் 8 வசனத்துல, என் சத்துருவே, நீ எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். நீ என் வாழ்க்கையில இருளை கொண்டு வர நினைச்சா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அப்படி வெளிச்சம் வந்த உடனே உன் இருள் விலகித்தான் ஆக வேண்டும். இந்த அனுபவத்தோட நம்ம வாழ வேண்டும். அப்ப நீங்க ஒரு இடத்துல பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த இடத்துல சூழ்நிலையை தலைகளாக மாறும், பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும்.